வாங்க இன்றைக்கி நெத்திலி மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். 65 மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நெத்திலி மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இது கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும் எடுக்கிறதுக்கு. க்ளீனாக பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ கொஞ்சம் க்ளீனாக வந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கம்மி, சிக்கன் மசாலா பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 500 கிராம் அளவுக்கு நெத்திலி எடுத்துருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம். ரெட் சில்லி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீன் வாசனைக்காக மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம மீன் மசாலா போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ தேவையான மசாலா மீனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே பாருங்கள், நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க. நல்லா ஊறின பிறகு எப்படி ஃப்ரை பண்ணுறோன்றதை பார்ப்போம். வாங்க, மீன் நல்லா மசாலா போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வறுத்துடலாம். இல்லை, பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிடுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துட்டுது. மொறுமொறுப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக போட்டிருக்கேன். நல்லா அதுவும் அதோடு வறுக்கட்டும். நெத்திலி மீனில் ரொம்ப மெடிசன் இருக்குங்க அதோட எண்ணெயில். அதனால் நம்ம கொஞ்சம் அடிக்கடிக்கு இந்த மீன் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. நெத்திலி மீனில் அவ்வளோ நன்மை இருக்குங்க. அதனால் நீங்கள் அடிக்கடிக்கு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் செய்யறதுக்காக. இந்த மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். டேஸ்டியான நெத்திலி மீன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.